ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது நம்ம ஷேர்ஸ் வித் யூ சேனல் ஃப்ரம் பிரியா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது கனகாம்பர செடி அக்கா கொடுத்து விட்ருந்தாங்க. கனகாம்பரம் மட்டுமே நிறைய கொடுத்துருந்தாங்க. அதை பிரித்து வச்சுருக்கேன். ஏற்கனவே உங்கள்கிட்ட இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் போட்டிருப்பேன். கனகாம்பர செடி, மல்லிகைப்பூ செடி, அப்புறம் முல்லை, பிச்சி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இந்த மல்லிகைப்பூ, தக்காளி எல்லாமே நல்லா காய் விட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு கனகாம்பரம் வச்சுருக்கேன். கனகாம்பரம் என்றைக்கு பூக்க ஆரம்பிக்க போகுதுன்னு தெரியல. செவ்வந்தி பூக்கன்னு பயங்கர எக்ஸ்பெக்டிங்காக இருக்குது. நம்ம தோட்டமும் பார்க்க அப்படியே அழகாக நிறையா பூவோடு இருக்கக்கூடாதா, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கக்கூடாதா, நிறையா பூ பூத்து அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இது நம்ம வச்ச மிளகா கன்று, குடமிளகா கன்று நம்ம ட்ரேயில் போட்டு வச்சோம் பார்த்திங்களா, அதில் 5 செடி தான் தப்பிச்சிருக்கு. 10 செடி வரைக்கும் கீழே எடுத்து நட்டி வச்சுருந்தேன். இப்போ கடைசிக்கு 5 செடி தான் அதில் தப்பிச்சிருக்கு பாருங்கள். ஒரு செடிக்கு ஒரு 10 காய் கொடுத்தாலும் போதும். இந்த 5 செடியை காப்பாற்றுறதே ஒரே பெரிய இதாக இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த டியூப் இந்த பக்கம் போட்டிருக்காங்க. டியூப் நகட்டையில் கண்ணில் பட்டு அழுத்தி கண் பிஞ்சு போயிருதோ என்னமோன்னு ஓயாமல் அதே நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான், பார்த்துக்கோங்க. 5 செடி தான் தப்பிச்சிருக்குங்க பாருங்கள். கால் தடத்தை பார்த்திங்களா, தண்ணி பாயும் போது கரெக்டாக அந்த கண் பக்கத்தில் மிதிச்சிட்டாங்க. கண் சாஞ்சிருச்சு. திரும்ப தண்ணி மண்ணை போட்டு சேர்த்து வச்சுருக்கேன். ரோசாப்பூ பார்த்திங்களா, அடுத்து 2 ரோஸ் பூக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஒரு ரோஸு 2 ரோஸ் கொடுத்துட்டாங்க, ஒவ்வொரு ரோஸாகவும். அடுத்து 2 ரோஸ் கொடுக்க போகிறாங்க. செம்பருத்தி பூக்கொன்று தண்ணி பிடிக்க போகிற இடத்துல மினரல் வாட்டர் பக்கத்தில் பிடிக்க போவோம். அங்கேருந்து செம்பருத்தி பூ குச்சி ஒடிச்சிட்டு வந்து வச்சேன். அதில் ஒரு பூ பூத்துருச்சு பாருங்கள். அந்த குச்சியில் இன்னும் இலை கூட நல்லா வரல, ஆனால் பூ பூத்துருச்சு. எங்கே வரப்போகுதுன்னு பார்த்தேன். ஏற்கனவே நர்சரியில் ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சு அது வராமல் போயிடுச்சு. இதை பாருங்கள், மருதாணி குச்சி அக்கா கொடுத்து விட்டது தான். எல்லா இலையும் சுத்தமாக வாடி உதிர்ந்துருச்சு. இப்போ அடுத்து புதுசாக தளிர் விடுது. கனகாம்பர கன்று தான் இந்த 10 இடத்துல வச்சுருப்பேன் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக 2 கன்று 3 கன்றுமாக பிரித்து அது ஒரு செவ்வந்தி. 2 கன்று 3 கன்றுமாக பிரித்து வச்சுருக்கேன். தக்காளி எல்லாமே நல்லா காய் கொடுத்துருச்சு பாருங்கள். நல்லா காய் பிடிச்சிருக்கு பாருங்கள். இந்த பக்கம் இன்னும் ஒரு தக்காளி கூட ஒரே ஒரு பழம் தான் பறிச்சிருக்கேன். இந்த பக்கம் தக்காளி பழம் இன்னும் நல்லா அவ்வளோவா கொடுக்கலை, இன்னும் பழுக்கலை. காய் பிடிச்சிருக்கு, இன்னும் பழுக்கலை. இந்த பக்கம் தான் நிறைய பறிச்சிட்டேன். 5 கிலோனாலும் பறிச்சிருப்பேன் பார்த்துக்கோங்க. 5 கிலோ தக்காளி பழம்னாலும் பறிச்சிருப்பேன். இந்த பக்கம் காய் நிறையா பிடிச்சிருந்துச்சு. இந்த பக்கம் நிறையா 5 கிலோ வரைக்கும் தக்காளி பறிச்சாச்சு. பழுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறதில்ல. பழுத்துருச்சுன்னா மைனாக்குருவி கொத்தி வேஸ்ட் ஆக்கிரும். அதனால் அரைக்காயாக இருக்கையிலே பறிச்சிருவேன். மிளகா கன்று இப்போ தான் மிளகா விட ஆரம்பிக்குது பாருங்கள். காய் இப்போ தான் பிடிக்குது. இதில் 2 காய் இருக்குது, அதில் ஒரு காய் இருக்குது. இதே மாதிரி நம்ம குடமிளகாயும் ஒரு செடிக்கு 10 காய் கொடுத்தாலும் போதும், நமக்கு வீட்டு காய்க்கிறோம். அந்த வெத்தலை கொடி பாருங்கள். வெத்தலை கொடி எங்கே வரப்போகுது, நம்ம யோகத்துக்கு வருமானு பார்த்தேன், வந்துட்டாங்க. நல்லா வரலை. இன்னும் கொடுத்து விட்டதில் அந்த 2 இலை மட்டும் உதிராமல் இருக்குது. இன்னும் அடுத்த இலை கூட இன்னும் வைக்கலை. பூண்டு செடி 3 செடி இருந்துச்சு. 2 செடியில் இப்போ 2 செடி தான் தப்பிச்சிருக்கு. ஒரு செடி போயிருச்சுங்க. நான் தான் தெரியாமல் மிதிச்சிட்டேன். மணத்தக்காளி, கனகாம்பரம் எல்லாம் இருக்குது. அதில் அந்த பக்கம் ஒரு கனகாம்பரம் பூக்க ரெடியாக இருக்காங்க. இந்த கனகாம்பரம் பூ பாருங்கள், பூத்துருக்கு பாருங்கள். இதில் எப்படியும் ஒரு நாளைக்கு 4 பூ 5 பூ கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை சேர்த்து வச்சு தேஜஸ்ரீக்கு கொஞ்சம் நிறையா பூ கட்டி தலையில் வைக்கிற அளவுக்கு கொஞ்சமாக பூ வந்ததும் அதை கட்டி தேஜுக்கு வச்சு விட்ருவேன் ஸ்கூலுக்கு. இன்றைக்கும் கட்டி வச்சுருக்கேன். இதுதான் பிச்சி பூக்கன்று. நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல. குட்டி குட்டி இலையாக இருக்கும் பார்த்திங்களா, கொடியாக படரும்ல, அந்த பூக்கன்று வருதா என்னன்னு தெரியும். நல்லா வந்துக்கிட்டு இருந்த பூ தழுத்து வந்துச்சு பாருங்கள். பக்கத்து காட்டில் மக்காச்சோளம் போட்டிருந்தாங்க. மக்காச்சோளம் எடுத்த பிறகு அந்த தட்டையை மொத்தம் கொளுத்தி விட்டாங்க பாருங்கள். அதுக்கு அந்த தணலுக்கு வாடிடுச்சு.
வருமா என்னன்னு தெரியல, மனசுக்கே கஷ்டமாக இருக்குங்க. தக்காளி பழம் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி பறித்த தக்காளி பார்த்தீங்களா, இதுதாங்க இன்றைக்கி அறுவடை தக்காளி பழம். 2 நாளைக்கு ஒருக்கா 3 தக்காளி கொடுத்துக்கிட்டே இருக்கும். போதும், நமக்கு சாப்பாட்டுக்கு காய்க்கிறோம் இல்லைங்களா, நம்ம 2 நாளைக்கு இவ்வளோ தக்காளியாக யூஸ் பண்ணுறோம். இவ்வளோலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். 2 நாளைக்கு ஒருக்கா இவ்வளோ தக்காளினா போதும் நமக்கு சாப்பாட்டுக்கு. இதே போல் உங்கள் வீட்லேயும் ஒரு தோட்டத்தை உருவாக்கி அன்றாட தேவைக்கான காய்கறியை போட்டுடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.